அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு வங்கி கணக்கில் பணம் செலுத்துவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவிகளின் வங்கி கணக்கில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி தலா ரூபாய் 5000 வர வைக்கப்பட்டது. இந்த தொகையானது பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான தலா ரூபாய் 1000 உரிமை தொகை, மொத்தம் 3000 மற்றும் கோடைகால சிறப்பு நிதியுதவியாக ரூபாய் 2000 ஆகியவையும் சேர்த்து 5000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. மேலும் திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமைத்தொகை மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி வெளியாகியுள்ளது. அதன்படி இனி ஆண்டுதோறும் கோடைகால சிறப்பு நிதி வழங்கப்படும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இனி ஆண்டுதோறும் கோடைகால சிறப்பு நிதி வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான கோடைகால சிறப்பு தொகை ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் இது ஒருமுறை மட்டும் இல்லாமல் இனி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் திட்டமாக அமல்படுத்தப்படும் என தெரிவித்தார். இனி ஆண்டுதோறும் மகளிருக்கு ரூபாய் 2000 கோடைகால சிறப்பு தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். இந்த நிலையில் மற்றொரு மகிழ்ச்சி அறிவிப்பாக தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 12000 வர வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மத்திய அரசு ஒரு பிரமாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வாக்காளரின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 12000 வர வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாக தெரிகிறது. தமிழக அரசின் ரூபாய் 5000 திட்டம் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானால் அதைவிட பெரிய அளவிலான ஒரு நிதி உதவி மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதில் கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் கேஸ் மானியம், உரமானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 12000 பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 12000 விரைவில் வர உள்ளதால் தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 3ஆம் கட்டமாக சில தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் மக்களின் சுமையை குறைக்கும் பொருட்டு வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.